نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم تعجلوا الحج أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தாபஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என் உரையை துவங்குவதற்கு முன்பு இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தினை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவனை பற்றி பேசுவதற்கும் அவன் விஷயத்தை கேட்பதற்கும் உண்டான ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலங்கள் எல்லாம் கடைசி மூச்சு வரை இந்த பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவானாக. எந்த விதமான தடைகள் இல்லாமல் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களை அல்லாஹு தஆலா ஹயாத்துள்ளவரை கியாமத் நாள் வரைக்கும் இந்த செயலை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகெங்கிலேயும் அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள் இறை இல்லத்தை நோக்கி படையெடுக்கும் நேரம் இந்த நேரம். உலகெங்கிலேயும் எந்த நாடுகள் விடுபடாமல் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா நிறத்தவர்கள் எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை நோக்கி படையெடுத்து இறை நேசர்களாக பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த தருணம், அந்த ஹஜ்ஜினுடைய கிருவிகள் நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன என்பதை நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்ற வார்த்தை அரபி இலக்கண வார்த்தைக்கு நாடுதல் என்று பெயர் சொல்வார்கள். ஹஜ் என்று சொன்னால் நாடுதல் என்று பெயர் சொல்வார்கள். ஹஜ்ஜுக்கு முஃபக்கிஹீன்கள் விளக்கம் தரும் பொழுது இப்படி தருகிறார்கள். ஹஜ் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட அமல்களை செய்வதற்கு பேருதான் ஹஜ் என்று கூறுகிறார்கள். குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட அமல்கள், இப்படி எல்லாமே குறிப்பாக்கப்பட்டு செயல்படக்கூடிய செயலருக்கு தான் ஹஜ் என்று சொல்வார்கள். நாம் நினைப்பதை போல நினைக்கும் போதெல்லாம் ஹஜ் செய்து விடலாமா என்று பார்த்தால் கிடையாது. ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் துல்காதா துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் இருக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 8 இருந்து 13 வரைக்கும் உண்டான நாட்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு நாம் சென்று அல்லாஹ் எந்த இடங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த இடங்களில் மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்ப அதற்கு தான் ஹஜ் என்று சொல்கிறார்கள். ஆனா நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஹஜ் நாம் விளங்கி வைத்திருப்பதை போல கிடையாது. நம்மலாம் ஹஜ் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ் கடமையாகணும்னா என்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ் என் மீது கடமையாகணும்னா எத்தனை விஷயங்கள் என்கிட்ட இருக்கணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயம், அஸ்ஸாது வர் ராஹிலா. அஸ்ஸாது வர் ராஹிலா. ஜாத் என்று சொன்னால் கட்டு சாதங்கள். போய் அங்க போய் தங்க நாட்கள்
திரும்பி வர வரைக்கும் நமக்கு உணவு சாப்பிடுவதற்கான சக்தி இருக்க வேண்டும். அதற்கான உடல் பொருளாதாரங்கள் செலவழிப்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். வர்ராஹிலா என்று சொன்னால் போகிற வரைக்கும் பாதைகள்ல சஃபர்கள்ல எந்த விதமான தடைகள் இல்லாமல் வாகன வசதி இருக்க வேண்டும். வாகன வசதியும் இருக்க வேண்டும். நம்மளிடத்தில் சாப்பிடுவதற்கு கட்டு சாதங்களை கட்டி எடுத்துட்டு போவதற்கான வசதிகள் இருந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்கிறார்கள். அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்கிறார்கள். நம்ம எங்கேயாவது ஊர்ல உள்ள ஒரு பெரியவரை பார்த்து ஹஜ்ஜு கடமையாகலையா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், இன்னும் நான் பிள்ளைங்களை கரை சேர்க்காம இருக்கிறேன், இன்னும் நான் வீடு கட்டாம இருக்கிறேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் கடைசி காலத்துல தான் என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று எண்ணி வைத்திருக்கிறோம். நாம் எண்ணி வைத்திருக்கிறோம். நமக்கு மத்தியில் அந்த ஹஜ்ஜுக்கான விழிப்புணர்வுகள் என்பது மழுங்கி போய் கொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தையும் குறிக்கல. நீ வீடு கட்டி தான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லல. உன் பிள்ளைங்களோட எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றி விட்டுட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 2 வசதி, போற வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஆஃபியத் இருக்கா, போய் செலவு செய்வதற்கான காசு பணங்கள் இருக்கிறதா, இது 2 இருந்தா போதும் அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஹஜ்ஜு கடமையை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? வீடு கட்டணும் முதல்ல, அப்புறம் சொந்தமான தொழில் அமைக்கணும் முதல்ல, அப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்து எடுத்ததற்கு பிறகு கடைசி காலத்துல போகலாம் என்று நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸை நாம் பாடமாக எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று ஹஜ் என்கிறார்கள். தஅஜ்ஜிலு அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை நீங்கள் விரைவுபடுத்தி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தந்து விட்டான், வசதியை தந்து விட்டான் என்றால் அதை பிற்படுத்த வேண்டாம், நீங்கள் உடனடியாக செய்து விடுங்கள். காரணம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஏனென்று சொன்னால் நீங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். வாழ்நாளில் உங்களுக்கு என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். ஏன்னா வீடு கட்டுற வரைக்கும் நம்ம ஹயாத்தா இருப்போமா? பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து கொடுக்கிற வரைக்கும் ஹயாத்தா இருப்போமா? நம்ம ஹஜ்ஜு செய்யலான்னு எண்ணி வச்சிருக்கிறோமே ஒரு வயசை, அது வரைக்கும் நம்ம ஹயாத்தா இருப்போமான்னு பார்த்தா கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு விரைவாக செய்ய தூண்டிய ஒரு காரியங்களில் ஹஜ்ஜை விரைவாக நிறைவேற்றுங்கள் என்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வசதியை தந்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான். எந்த தடைகளும் அல்லாஹுவின் மூலியமாக அவனுக்கு ஏற்படவில்லை. அல்லாஹுவின் மூலியமாக நோய் இல்லை, அல்லது காசு பணங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுவின் மூலியமாக அவனுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் அவன் ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகி விட்டால் ஐயமூத யஹூதியா வ நஸ்ரானியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் யூதனாக நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். வசதியை தந்து அவன் ஹஜ்ஜை பிற்படுத்துகிறான் என்றால் ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த விழிப்புணர்வுகள் இன்னைக்கு சமுதாயத்துல இல்லாம இருக்கு. சமுதாயத்துல இல்லாம இருக்கு. அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான். அப்படி அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டதற்கு பிறகு இப்ப இந்த காலம் போன கடைசியில் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை மன நிறைவாக நிரப்பத்தோடு இருக்கிறது. ஆனா செய்வதற்கு உடலில் ஆரோக்கியம் இல்லை, செய்வதற்கு உடலில் சக்தி இல்லாமல் தங்கடவாதிகளாக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தான் அதை என்ன செய்தார்கள்? தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இப்ப கடைசி காலத்தில் செய்ய நினைத்தாலும் உடலால் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள், உள்ளத்தால் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த புனிதமான பூமிக்கு நம்ம போறதே பாக்கியமாக நம்ம நினைக்கணும். புனிதமான பூமிக்கு நம்ம போறதுக்கு பாக்கியமாக நினைக்கணும். சாதாரணமாக ஒரு மனைவி அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு,
அந்த மனைவியை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு பிறகு அவளை சந்திப்பதற்காக வேண்டி அல்லது அவளிடத்தில் பேசுவதற்காக வேண்டி அவளை பார்ப்பதற்காக வேண்டி இவன் பயணத்தை மேற்கொள்கிறான். எவ்வளவு சந்தோஷமான பயணம்! வாழ்க்கை துணைவியை அவன் சந்திக்க போகிறான், வாழ்க்கை துணைவியை அவன் பார்க்க போகிறான் என்ற போது அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆசை எல்லாம் அன்பை நிரப்பமாக கொண்டு போய் அவளை பார்ப்பதற்காக வேண்டி பயணத்தை மேற்கொள்கிறான். இதையும் தாண்டி உல்லாச பயணங்கள், இன்னைக்கு அவர்களுடைய விடுமுறை நாட்களை எல்லாம் அவர்கள் எப்படி எல்லாம் கழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப நம்மள்ட்ட பணம் இருக்குது, நம்ம எங்கேயாவது டூருக்கு போகலாம், எந்த இடத்துல போய் நம்மளுடைய நேரத்தை கழிக்கலாம், எப்படிப்பட்ட இடத்துக்கு போகலாம், இங்க போனா நல்லா இருக்குமா, இங்க இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அங்க அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வசதி இருக்கிறது என்று அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து பயணமாகிறார்கள் என்று சொன்னால் எல்லா ஆச்சரியமும் அந்த இடத்தில் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய நேரடி பார்வை அந்த இடத்துல இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாதம் பட்ட பூமிகள் அந்த பூமி, நபிமார்களுடைய பாதம் பட்ட பூமி அந்த பூமி, சஹாபாக்கள் உருவான பூமி அந்த பூமி. அந்த பூமியில போய் நம்ம நிக்கணும்ன்ற ஆசை நமக்கு வேண்டாமா? யோசித்து பார்க்க வேண்டாமா கொஞ்சமாவது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து நேரடியாக இறங்குகின்ற அந்த பூமி, ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்த அந்த பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி எழுப்புன அந்த காபத்துல்லா இருக்கிற பூமி அந்த பூமி, உலகத்தில் தோன்றிய அத்துணை நபிமார்களும் மலக்குமார்கள் முதற்கொண்டு அன்றாடம் இறங்கி கொண்டிருக்கின்ற பூமி அந்த பூமி, உலகத்தினுடைய அத்துணை ஆச்சரியங்களை விட அல்லாஹுவினுடைய ஆச்சரியங்களை பெற்று இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த பூமி, எவ்வளவு அற்புதமான பூமி! அந்த பூமியை போய் நம்ம பார்க்கணுன்ற நம்ம ஒரு ஆசை வைக்கணும். அந்த பூமியில போய் யாரெல்லாம் வாழ்நாள்ல மௌத்துக்குள்ளார அந்த பூமியை நான் போய் மிதிச்சிடணும், அந்த பூமியை போய் நான் என்ன செஞ்சிடணும், மிதிச்சிடணும். வாழ்நாள்ல ஹயாத் இருக்கிறதுக்குள்ளார அந்த பூமியில இருக்கிற அத்துணை அற்புதங்களையும் நான் கண்கூடாக என்ன செய்து விட வேண்டும், பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அற்புதமான பூமி! அந்த பூமிக்கு மட்டும் இருக்கின்ற சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பூமிக்கு மட்டும் இருக்கின்ற சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அவ்வளவு ஆச்சரியமான பூமி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மா அத்யபகி மின் பலதின் வ அஹப்பகி இலைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு அற்புதமா ஊர்களில் எவ்வளவு உன்னதமான ஊராக நீ இருக்கிறாய், எவ்வளவு பரிசுத்தமான ஊராக நீ இருக்கிறாய். அஹப்பகி இலைய, எனக்கு எவ்வளவு பிரியமான ஊராக இந்த ஊர் இருக்கிறது சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கூட்டம், ரசூலுல்லாஹ் வாழ்நாளில் வாழ்ந்த அந்த கூட்டம் என்னை நிர்பந்தப்படுத்தவில்லை என்றால் இந்த ஊரை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த பூமி அந்த பூமி, ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்த பூமி அந்த பூமி. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னை இந்த சமூகம் மட்டும் என் மீது ஆதிக்கம் செலுத்தவில்லை என்றால், என்னை நிர்பந்திக்கவில்லை என்றால், இந்த கஅபத்துல்லா இருக்கிற இந்த ஊரை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு பிரியம் கொண்ட அந்த பூமி, ரசூலுல்லாவுக்கு பிரியமான அந்த பூமி நமக்கே பிரியம் இல்லாம இருக்கிறது. காலம் போன கடைசியில் ஆசைப்படுகிறோம், காலம் போன கடைசியில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே. ஹயாத் இருக்கும் போது, உடல் ஆரோக்கியம் இருக்கும் போது, வாலிபம் நம்மளிடத்தில் இருக்கும் போது போக வேண்டும் என்ற ஆர்வம் நம்மளிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே. காரணம் என்ன? ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் உன்னதமான கடமை, கடைசி கடமையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது இஸ்லாத்தினுடைய அந்த கடமைகளை அவன் பூர்த்தியாக ஆக்குகிறான் என்றால், நம்மில் ஒவ்வொருவர்களும் ஆசைப்பட வேண்டிய கடமை, செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய கடமை இந்த கடமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பூமிக்கு மட்டுமே அல்லாஹ் எவ்வளவு அழகான சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
எந்த மனிதர் ஹஜ்ஜி செய்கிறாரோ ஹஜ்ஜி செய்யக்கூடிய மனிதருக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லைன்ட்டாங்க. ஹஜ்ஜி செய்யக்கூடிய மனிதருக்கு சொர்க்கத்தை தவிர எந்த கூலியுமே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஹஜ் செய்த மனிதருக்கு சொர்க்கம் அவசியமாக ஆகிவிட்டது என்கிறார்கள். சொர்க்கத்தை வாங்கி தருகிற அந்த பூமியின் பக்கம் ஒரு ஆசை, ஒரு ஆவல் இல்லாத சமூகமாக நாம் போய்விட்டோமே. இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றாடும் காபத்துல்லாஹ்க்குள்ளார 120 ரஹமத்துகளை அல்லாஹ் இறக்கிட்டு இருக்கிறான். ஒரு ரஹமத் இல்ல, 2 ரஹமத் இல்ல, 120 ரஹமத்துகளை அல்லாஹ் அன்றாடும் பொழிந்து கொண்டே இருக்கிறான். எப்படி பொழிகிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிரித்து அழகாக விளக்கி காட்டுகிறார்கள். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத்தை தருகிறான். காபத்துல்லாஹ்ல போய் தவாஃப் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு 60 ரஹமத் இறங்குதான். நம்ம ஊரை சுத்தினா கூட அவ்வளோ ரஹமத்து கிடைக்காது. ஆனா அங்க போய் சும்மா தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாலே நமக்கு எத்தனை ரஹமத்? ஒரு நாளைக்கு 60 ரஹமத்தை வாங்கலாம். அங்க போய் தவாஃப் செய்யல, நின்று தொழுக கூடியவருக்கு 40 ரஹமத் அல்லாஹ் தரான். 40 ரஹமத் அல்லாஹ் தரான். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எதுவுமே செய்யல, உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 20 ரஹமத் அவருக்கு கிடைக்குதுன்னு ரசூலுல்லாஹ். 20 ரஹமத்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு அற்புதமான செய்தி, எவ்வளவு அழகான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. போய் பார்த்தால் நன்மையுடைய பட்டியலில் காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறார்கள். போய் தொழுதால் நன்மையினுடைய பட்டியலில் காபத்துல்லாவை வைத்திருக்கிறார்கள். போய் சுற்றினால், அங்க போய் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே நன்மை 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 என்றால் இந்த சமூகம் அதையே ஆசைப்படாமல் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பயணத்துல நம்ம வேடிக்கையாக இன்னைக்கு என்ன செய்யறோம், எங்கேயாவது ஒரு டூருக்கு போறோம் அப்படின்னா சாதாரணமா செலவாகிறது இல்லை. அங்க தங்குற ஹோட்டலுக்கான செலவு, சாப்பிட்றதுக்கான செலவு, போகிறதுக்கான வாகனத்தினுடைய செலவு, சுத்தி பார்ப்பதற்கான செலவு, பல பொருட்களை வாங்குவதற்கான செலவு, இதெல்லாம் ஒரு 10 நாட்கள்ல அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் சாதாரணமாக அவரிடத்தில் இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுவார். சாதாரணமா செலவு பண்றதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணா நம்ம போய் உம்ரா செஞ்சுட்டு வந்துடலாம். 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா உம்ரா செஞ்சுட்டு வந்துடலாம். அதே அந்த கொஞ்ச நாள்ல நம்ம காசு எல்லாம் சேர்த்தி வச்சா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடலாம், ஹஜ் செய்து விட்டு வந்து விடலாம். அதே அடுத்த அந்த பூமிக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பை நமக்கு சொல்லி தரும் பொழுது இப்படி சொல்லி கொடுக்கிறார்கள், தாபிஉ அல் ஹஜ்ஜ வல் உம்ரா, உம்ராவையும் ஹஜ்ஜையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஹஜ் ஒரு தடவை செஞ்சா ஃபர்து நிறைவேறிவிடும். அடுத்த ஹஜ்ஜி செய்யறது நஃபிலான வணக்கங்களில் போய் சேர்ந்துடும். தாபிஉ அல் ஹஜ்ஜ வல் உம்ரா, உம்ராவையும் ஹஜ்ஜையும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யன்ஃபானி அல் ஃபக்ர வதுனூப, அந்த ஹஜ்ஜும் அந்த உம்ராவும் மனிதனிடத்தில் இருந்து ஏழ்மையை போக்கிவிடும் என்கிறார்கள். ஹஜ்ஜி செஞ்சா செலவாயிருன்ற பயம் இருக்குது நம்மள்ட்ட. 5 லட்சம் ரூபா செலவு செஞ்சு ஹஜ்ஜுக்கு போகணுமா ஹஜ்ரத்? 5 லட்சம் ரூபா இருந்தா வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம். 5 லட்சம் ரூபா இருந்தா என் பொண்ணை நான் கரை சேர்த்துருவேன். 5 லட்சம் ரூபா இருந்தா ஒரு இடத்த வாங்கி போட்டுருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 5 லட்சம் ரூபா நீ செலவாயிருன்னு பயப்படாத. நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்தால் யன்ஃபானி அல் ஃபக்ர, ஏழ்மையை உன்னிடத்தில் இருந்து எடுத்துருன்ட்டாங்க. நீங்க போயிட்டு வந்தா பணக்காரனா வாழலாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரட்டும் நம்ம எல்லோருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், யன்ஃபானி அல் ஃபக்ர வதுனூப, மனிதன் ஹஜ்ஜ செய்ய போகிறான் என்று சொன்னால், உம்ரா செய்கிறான் என்று சொன்னால், அவன் முந்தி செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விட்டு அன்று பிறந்த பாலகனை போல அவன் திரும்புகிறான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய சிறப்பு! பாவத்தின் நம்மளுடைய கரைகளை போக்கக்கூடிய, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற அந்த பூமி, அந்த பூமியின் மீது ஆசை, அந்த பூமியின் மீது ஆவல் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கிறதே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹயாத்த அல்லாஹ் எவ்வளவு நாட்கள் வைத்திருப்பான் என்று தெரியாது. அதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கணும், ஆசைப்பட்டு வாங்கணும், ஆசைப்பட்டு கேட்கணும்.
அல்லாஹ்வுடைய பூமிக்கு அவன்கிட்ட தான் நம்ம ஆசைப்பட்டு கேட்கணும். அல்லாஹ் அழைத்தவர்கள் மட்டும்தான் அந்த பூமியில் காலடி எடுத்து வைக்கும் என்று இருக்கும் பொழுது எஜமானனாகிய அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நாம் ஏன் தயங்கி கொண்டிருக்கிறோம்? காசு இருந்தவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி செஞ்சாங்கன்றது வரலாறு கிடையாது. எத்தனையோ அரசர்கள் இடத்துல அரசர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தரல. அப்ப காசு இருந்தவர்கள் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும்ன்றதும் கிடையாது. காசு இல்லாதவர்கள்லாம் ஹஜ்ஜி செய்யவே முடியாதுன்றதும் கிடையாது. எத்தனையோ ஏழ்மையானவர்கள் அவர்களுடைய தேட்டமும் ஆசையும் ஆவலும் அவர்களிடத்தில் ஒரு பைசா இல்லாத போதும் கூட அல்லாஹ் அவர்களை அழைத்து தன் வீட்டில் வைத்து கண்ணியப்படுத்தினான். வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மனுஷனுக்கு ஆசை வந்தா போதும். ஆசை வந்து உள்ளத்தால் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கூப்பிட தயாராக ஆயிரும். அல்லாஹுவினுடைய விருந்தாளியாக அந்த வீட்டுக்கு போகலாம். அல்லாஹுவினுடைய இறைநேசராக என்ன செய்யலாம்? அந்த வீட்டுக்கு போகலாம். அப்படின்னா அந்த இறை நாட்டமுடையவர்களாக இறை தேட்டமுடையவர்களாக நம்ம எல்லாம் மாறணும். உள்ளத்தால் அல்லாஹ்ட்ட அழுது கேட்கணும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய சஃபர்கள்லாம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் நொடி நிமிடத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அல்லாஹ் திருப்பி போட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மள எத்தனை பேர்த்துக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான்றது தெரியாது. ஆனா ஆசையும் ஆர்வமும் அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு என்று சொன்னா நம்ம ஆசைப்படணும். அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கான சிறப்பை சொல்லி காட்டும் பொழுது இப்படியும் பதிவு செய்கிறார்கள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வினுடைய படை என்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய படை என்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய படை! அந்த காலம் முழுக்க அந்த காபத்துல்லா அதே இடத்தில் தான் இருக்கிறது. நாட்கள் அதிகமாக காலங்கள் செல்ல 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 கூட்டங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அங்க எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் அத்துணை பேரையும் அந்த காபத்துல்லா உள்வாங்கி கொள்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான பூமி, எவ்வளவு அற்புதமான பூமி! அல்லாஹ் அந்த இடத்துல அவ்வளவு அற்புதத்தை கொட்டி வச்சிருக்கிறான். ஒண்ணுமில்ல, சொர்க்கத்துல இருந்து ஒரு கல் இருக்குது. சொர்க்கத்துல இருந்து ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை போய் நீங்கள் பார்த்தால், அந்த கல்லை போல் நீங்கள் தொட்டு முத்தமிட்டீர்கள் என்று சொன்னால் கியாமத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது. கியாமத் நாளில் அதை முத்தமிட்டவர்களை பார்த்து அல்லாஹ்விடத்தில் அதை சிபாரிசு செய்யும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான ஒரு முத்து மரகத கல் எங்கேயாவது புதையில் கிடைக்குதுன்னா மனுஷன் லட்சக்கணக்கில் செலவு செய்யலாம். புதையில் பக்கத்து ஊர்ல எங்கேயோ புதையில் ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்தது இவன் எங்கடா புதையில் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? எவ்வளவோ லட்சத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய கல் போய் முத்தமிட்டு வந்தால் அந்த கல் நாளைக்கு இவன் வந்து என்னை முத்தமிட்டான், இவனுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையில் அந்த ஆசை வேண்டாமா நமக்கு? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான நீரை உள்ளடக்கி வைத்திருக்கிற பூமி அந்த பூமி. ஜம்சம் நீர், அல்லாஹு அக்பர். நீங்க எந்த நிய்யத்துல குடிக்கிறீங்களோ அந்த நிய்யத்தை கபூலாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளோ அற்புதமான பூமி. இன்னைக்கு நோய் நொடிகளில் மக்கள் எவ்வளோ காசை செலவு பண்றாங்க. ஒரு நோய்க்கான சிகிச்சையை தேடி, மருந்தை தேடி அவன் உலகளாவிய எல்லா இடங்களிலும் லட்சத்தை கொட்டுவதற்கு கூட அவன் தயாராக இருக்கிறான் என்ற போது, ஒரு நீர் உன்னுடைய அத்துணை நிய்யத்துகளையும் கபூல் செய்யக்கூடிய ஒரு நீரை அல்லாஹ் அவனுடைய பூமியில் அற்புதமான நீராக அதை வைத்திருக்கிறான் என்ற போது அதை போய் அந்த இடத்துல இருந்து வாங்கி கொண்டு காபத்துல்லாவை பார்த்த வண்ணமாக நின்று குடித்தால் எவ்வளவு ஆனந்தம்! சாதாரணமாக போயிட்டு வந்தவர் ஒருத்தர் ஜம்சம் தண்ணி கொடுக்கும் போதே எவ்வளவு கண்ணியமா வாங்குறோம். வாங்கியது மட்டுமல்லாமல் அதை வீட்டில் கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்கிறோம். ஜம்சம் நீர் என்று பாதுகாப்பாக வைக்கிறோம் என்ற போது அதே அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வாங்கி வயிறு நிரம்ப காபத்துல்லாவை பார்த்து குடிக்கிற ஆனந்தம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர்! அவ்வளோ அற்புதமான ஆனந்தம். அந்த ஆனந்தங்கள் எல்லாம் அதெல்லாம் வாழ்க்கையில அடைய நம்ம ஆசைப்படும். வாழ்க்கையில
அடைய ஆசைப்படணும். எங்கேயாவது போய் யாராவது மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்ற போதே நம்ம போய் செலவு செஞ்சு போய் காத்து அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு ஷிஃபா இருக்கோ இல்லையா, அல்லாஹ் நான்னா தான் அங்க ஷிஃபா. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் செஞ்சாங்க, ஒட்டுமொத்த துனியாவுக்குமே ரசூலுல்லாஹ் வாய் என்ன டிக்ளேர் செஞ்சு சொன்னாங்க, மாவு ஜம்சம், ஜம்சம் நீரை எந்த நியத்துல நீங்க குடிக்கிறீங்களோ கபூல் ஆகும் நாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த நீர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போய் அந்த இடத்துல நின்று குடிக்கணும்னு என்ன செய்யணும், ஆசைப்படணும். நீங்க கேட்கிற அத்துணை துஆக்களும் கபூலாகக்கூடிய இடம், கேட்கிற எத்தனை துஆக்களும் கபூலாகக்கூடிய இடம், எந்த நேரமும் மலக்குமார்கள் வந்து செல்லக்கூடிய இடம் இந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் நிக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளை அழைக்கணும்னு சொன்னா நம்மள்ட்ட ஆசை வேணும். காசெல்லாம் இருக்கும், எதிரெல்லாம் பார்க்க தேவையில்லை, உள்ளத்துல ஆசை வரணும், உள்ளத்துல ஆசை வரணும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒன்றுமே பெருசா அவங்கள்ட்ட பணம்லாம் கிடையாது, பெரிய ஒரு வியாபாரியா பார்த்தாலும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா, ஹாஜியார் 8 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் ஹஜ்ரத், 9 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் ஹஜ்ரத், 10 உம்ரா செஞ்சிருக்கிறேன் ஹஜ்ரத். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ரகசியங்கள் இல்லை, நம்மளிடத்துல இல்லாம இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாட்டத்தின் பக்கம், அந்த ஹஜ்ஜின் பக்கம் நம்ம ஆசைப்படலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான், உரிய காரியங்களை ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்றான். ஆசைப்படுறது என்ன கிடையாதுங்க, தப்பு கிடையாது. துனியால பெரிய பெரிய மாளிகை கட்டணும் ஆசைப்படுறது தப்பு. துனியால அல்லாஹ் ரசூல் தடுத்த காரியங்களை ஆசைப்படுவது மார்க்கம் தடை செய்கிறது. ஆனா அல்லாஹ் ரசூல் ஆகியமாக்கிய காரியங்களாக இருக்கிறது என்று சொன்னால் ஆர்வப்படுங்கள், ஆசைப்படுங்கள். இது நபிமார்களுடைய சுன்னத் என்று சொல்லி காட்டுகிறது குர்ஆன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், அவங்க ஏதாவது நல்ல காரியம் அவர்களுக்கு தென்பட்டது என்று சொன்னால் யுஸாரிஊன ஃபில் கைராத், மிக விரைவாக அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் அவர்களிடத்தில் அதிகரித்து கொண்டு விரைவாக அதை நிறைவேற்றுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அவர்கள் ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு அதில் ஈடுபடுவாங்க அப்படின்றாங்க. அல்லாஹ்ட்ட ஆசையோடு ஆர்வத்தோடு அவர்கள் கேட்பார்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா. அப்படி என்று சொன்னால் ஒரு அல்லாஹ் ரசூல் ஆகுமாக்கிய ஆசைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது நபிமார்களுடைய சுன்னத் என்கிறது மார்க்கம். இன்னைக்கு மனுஷன் எதை ஆசைப்படுறான், அல்லாஹ் ரசூல் தடுத்ததை தான் இன்னைக்கு நம்மளுடைய ஆசையாக வைத்திருக்கிறோம். சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வேணும், வேணும் தான் இல்லைன்னு இல்லை. ஆனா அல்லாஹ் ரசூல் ஆசைப்பட்ட வாழ்க்கை நம்மள்ட்ட என்ன இருக்குது, அல்லாஹ் ரசூல் ஆசைப்பட சொன்ன விஷயங்கள் என்ன இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாள் 5 வேளை தொழுகையை விடாம தொழுகணும் நம்மள ஆசைப்பட்டவர்கள் எத்தனை பேர்? காலையில ஃபஜர்ல இருந்து இஷா வரைக்கும் இமாம் ஜமாத்தோடு எல்லா தொழுகையும் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆசைப்பட்ட மனிதர்களின் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு ஏழையினுடைய பசியை தீர்க்கணும், இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட ஆசைகள். சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூல்ட்ட ஆசைப்பட்டு கேட்கணும். கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கேட்க கூடியதை நபிமார்களுடைய சுன்னத் என்றும் சொல்லி காட்டுகிறது. அதே போல ஆசைப்பட சொல்லக்கூடிய மார்க்கம், நீங்க ஆசைப்படலாம் என்று சொல்லி தரக்கூடிய மார்க்கம் உயர்வானதை ஆசைப்படுங்கள் என்கிறது மார்க்கம். உயர்வானதை ஆசைப்படுங்க. சும்மா சாதாரணமா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில துனியால நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறத மட்டும் அற்பமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு பொதுவாகவே பெண்கள்கிட்ட ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை தெரியுமா? கழுத்து நிறைய தங்கம் போட்டுக்கணும், கழுத்து நிறைய தங்கம் போட்டுக்கணும். அதே போல கணவன் ஏதாவது உனக்கு வேணுமான்னு கேட்டா ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்க, இன்னைக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுங்க, ஒரு செயின் வாங்கி போடுங்க, ஒரு வீட்டை வாங்க, ஒரு இடத்தை வாங்குங்க. இதெல்லாம் மனைவி, அதாவது பெண்கள் இடத்தில் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆசைகள். அதெல்லாம் அற்பமான ஆசைகள். மார்க்கம் உங்களுக்கு சொல்லி தருகிற ஆசை என்ன தெரியுமா? கணவன்கிட்ட நீங்க கேளுங்க, வெகு சீக்கிரத்துல உங்களோடு நான் ஹஜ்ஜிக்கு போனேன், என்னை கூட்டிட்டு போங்கன்னு கேளுங்க. கணவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், வெகு சீக்கிரத்தில் உம்ராவுக்கு நான் போகணும் உங்களோட, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் நகையெல்லாம் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கூட என்ன இன்னைக்கு சொல்வதற்கு
எத்தனை பெண்கள் தயாராக இருக்கிறார்கள்? மன்சூர் பாய் இங்க உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா அவங்க வீட்டுல இன்னைக்கே கழட்டி கொடுத்து இந்த வாரமே உம்ராவுக்கு போயிருவாங்க ஆசையோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சிரிச்சிட்டு இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டம் இருந்தால் அப்படியே செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களாக இருக்கட்டும் தந்தைமார்களாக இருக்கட்டும் ஆசைப்படணும். மார்க்கம் ஆசைப்பட தூண்டக்கூடிய மார்க்கம் என்பது உயர்வானதை ஆசைப்படு. குர்ஆன்ல அல்லாஹ் அதுக்கான வரலாறையும் சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். என்ன ஆசைப்பட்டார்கள்? குர்ஆன் பேசி காட்டுகிறது. قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي. யா அல்லாஹ் ரப்பி اغفر لي, என்னை மன்னித்திரு. வஹப் லி, எனக்கு ஒரு அன்பளிப்பு வேணும், உன்கிட்ட இருந்து ஒரு அன்பளிப்பை கொடு. என்ன அன்பளிப்பு தெரியுமா? வஹப் லி முல்கல் லா யம்பகி லிஅஹதின் மின் பாதி. ஒரு ஆட்சி அதிகாரம் எனக்கு வேணும், ஒரு ஆட்சியும் ஒரு அதிகாரமும் எனக்கு வேணும். எனக்கு பிறகு யாருக்கும் இந்த சிறப்பு கிடைக்க கூடாது. முல்கல்லா எம்பகி லிஅஹதின் மின் பாதி, எனக்கு பிறகு இவரை போல இவர் ஆட்சி செய்தாருன்னு யாருமே சொல்லக்கூடாது. தன்னிகரற்ற ஆட்சியை எனக்கு கொடு என்று உயர்வாக ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சுலைமானை போல இந்த உலகத்தை ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. எல்லாத்திலையும் ஆட்சி, எல்லாத்திலையும் ஆட்சி, மனிதர்கள் மீது ஆட்சி, ஜின்கள் மீது ஆட்சி, கடல்வாழ் பிராணிகளின் மீது ஆட்சி, அந்த தெருவில் தெரியக்கூடிய உலாவக்கூடிய காட்டில வாழக்கூடிய எல்லாரின் மீதையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தந்தான். ஒரு குருவி பேசக்கூடிய பேச்ச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஒரு எறும்பு பேசுற பேச்ச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, மீன் இடத்துல போய் பேசுவாங்க, அவங்க நினைச்சா யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க, ஜின்கள்கிட்ட பேசுனாங்க, மனிதர்கள்ட்ட பேசுனாங்க, எல்லாத்தின் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்ன? ஆசைப்பட்டு கேட்டார்கள். ஆகுமாக்கப்பட்ட ஆசையாகவும் இருந்தது, அல்லாஹ் கொடுத்தான். அப்ப நம்ம ஆசைப்பட்டு உயர்வான ஒரு ஆசை, யா அல்லாஹ் ஓம் பூமிக்கு ஹயாத்துல வந்துடணும், யா அல்லாஹ் என்னுடைய ஹயாத்துல என்னுடைய கணவன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு நான் ஹஜ்ஜி செய்யணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யாம நான் என்ன செய்யக்கூடாது, உன்னை சந்திக்க கூடாது, யா அல்லாஹ் என்று உயர்வான ஆசை நம்ம வைக்கணும். உயர்வான ஆசை வைக்க சொல்லையும் காட்டுகிறது மார்க்கம். உமர் ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கையில உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுத்தான். வாஃபக ரப்பி லிஃபி சலாசின், 3 விஷயங்கள்ல அல்லாஹ் எனக்கு தோதுபட்டான் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. 3 விஷயங்கள்ல அல்லாஹ் எனக்கு தோதுபட்டான். என்ன ஆசைப்பட்டாங்க? யா ரசூலுல்லாஹ், இந்த மகாமே இப்ராஹீமின் பக்கம் திரும்பி எல்லாரும் தொழுகையினுடைய முசல்லாவாக அதை ஆக்கிக்கலாமே, தொழுகக்கூடிய இடமாக மகாம இப்ராஹிம் ஆக்கிக்கலாமான்னு ஆசைப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அல்லாஹு தாலா வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, உடனே ஆயத்தை இறக்கிட்டான், யா ரசூலுல்லாஹ் மகாமே இப்ராஹிமை தொழுகும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கன்ட்டான். உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசையும் அல்லாஹ் விரும்பினான். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்கி வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, நீங்க முசல்லா அந்த மகாமி இப்ராஹிமை தொழுகும் இடமாக நீங்க ஆக்கிக்கோங்க யா ரசூலுல்லாஹ்ன்ட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வெகு தூரத்துல இருந்து நல்லவர்களும் வருகிறார்கள், எல்லோரும் வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்க மனைவிமார்கள் பர்தாவோடு இருந்தா நல்லா இருக்குமேன்னாங்க. அவ்வளவுதான். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? பர்தாவினுடைய ஆயத்தை இறக்கி பெண்கள் மீது பர்தாவை அவசியமாக்கி விட்டான். அப்ப உமர் ரலியல்லாஹுவினுடைய ஒரு ஆசை, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுவுக்காக வேண்டி ரசூலுரிடத்தில் பேசுகிறான் என்றால் அவர்களுடைய ஆசை உயர்வான ஆசையா இருந்துச்சு, உம்மத்துல எல்லோருக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய ஆசையாக இருந்துச்சு. அப்ப மனிதன் இந்த துனியாவில் ஆசைப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசை உயர்வாக இருக்கும் பொழுதெல்லாம் மனிதன் அந்த ஆசைக்கு என்ன இருக்குது? கூலி இருக்கிறது. நாங்க ரசூலுல்லாஹ் அதே போல உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க? 2 விதமான ரிவாயத்து வருது. ஒரு ரிவாயத்து என்னன்னு கேட்டா, பத்ருல பிடித்து வந்த கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மஷூரா செஞ்சாங்க. என்ன செய்யலாம்? அபூபக்கர்ட்ட கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சாந்தம் நிறைந்தவர்கள் என்ன சொன்னாங்க? யா ரசூலுல்லாஹ் விட்டுறலாம், ஏதாவது தொகையை வாங்கிட்டு அவங்கள அனுப்பிடலாம் யா ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அவங்க எல்லாம் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக நின்றவர்கள், ஒருத்தரை கூட உயிரோடு விடக்கூடாது யா ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் வெட்டிடணும்னாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய பேச்சை கேட்டு எல்லாத்தையும் பிணை தொகையை வாங்கி கொண்டு அனுப்பிட்டாங்க.
அடுத்த நாள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னானா, உமர் ரலியல்லாஹு சொன்ன மஷூரா தான் சிறந்த மஷூரான்ட்டாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த கைதிகளை வெட்டி இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப அதை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அப்படி என்றால் இந்த சமூகம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதன் ஆசை, உயர்வான ஆசை, அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான ஆசையாக இருந்தால் அவன் ஆசைப்படும் பொழுது அல்லாஹ் அந்த ஆசை இந்த துனியாவிலே என்ன செஞ்சான், நிறைவேற்றி தந்தான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா. நம்ம உயர்வான ஆசை வைக்கணும், நம்ம உயர்வான ஆசை வைக்கணும். இந்த துனியா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும், காசு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும். நம்ம ஆசை உயர்வாக இருக்கும் பொழுது அந்த ஆசையை அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறான் என்பதற்கு ஆதாரங்களாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுகிறாங்க, அஹ்மதுல இந்த ரிவாயத்து பதிவாகி இருக்கு. என்னன்னு கேட்டா, நீங்க எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த விஷயத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா கவனிக்க சொல்றாங்க? உங்கள் ஆசை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கும் பிரியமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்கிறார்கள். அந்த ஆசை நிறைவேறலனாலும் நீங்க பட்ட ஆசைக்கு என்ன இருக்குதுன்னாங்க, கூலி இருக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசையை உயர்வான ஆசையாக வைக்கணும், உயர்வான ஆசையாக வைக்கணும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் மேலிட்டது. அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கவில்லை, பணம் காசை பார்க்கவில்லை, இறை இல்லத்தில் போய்கொண்டு இறைவனை சந்திக்க வேண்டும், இறை இல்லத்தில் போய்கொண்டு இறைவனை சந்திக்க வேண்டும். இன்றும் கூட எத்தனையோ ஹாஜிகள் துஆ செய்து விட்டு அவர்கள் கிளம்புகிறார்கள். யா அல்லாஹ் போறோம் பூமியில நான் மௌத்தாயிரணும்னே போறாங்க நிறைய பேர். ஆனா அவர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரனாலும் அந்த பூமியை மிதிக்கிறதுக்கான பாக்கியத்தை தந்துட்டான். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதர்களும் உணர்வு பூர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் காபத்துல்லா. அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். இன்னைக்கு நம்ம போன்ல வச்சுக்கிட்டு பார்க்கிறோம், பார்க்கும் போதே எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். சொன்னா நேர்ல போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் போய் பார்த்தா அவங்க கண்ணுல இருந்து தாரை தாரையா கண்ணீர் வருது. அப்ப எவ்வளவு உணர்வு! அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்தான் உலகளாவிய உலகத்தை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுடைய காதலையும் அது ஈர்க்கிறது. அதனுடைய காதலர்கள் வருடம் 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 படையெடுத்து கொண்டு அதிகரிக்கிறார்களே தவிர கம்மியாகுவது கிடையாது. உலகத்துல ஏதாவது அப்படி ஒரு நேசம் கொண்ட ஒரு இடம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். மக்கா மதீனாவை போல உலகம் நேசிக்கக்கூடிய இடம் வேற ஏதாவது இடம் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. போய் நின்றவர்களுடைய உணர்வில் கலந்து விடுகிறது அந்த காபத்துல்லா. கண்டிப்பாகவே ஒரு மனிதன் ஹஜ் செய்து விட்டு அவன் திரும்புகிற போது அவன் பரிசுத்தமானவனாக திரும்புவது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். அவன் ஏதாவது ஒரு தவறை செய்ய நினைத்தாலும் அந்த ஹஜ் அவனை தடுக்கிறது. அப்ப அவன் அடுத்து அவனுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் தான் அந்த ஹஜ் அதிகரிக்கிறதே தவிர உண்மையாக ஹஜ் செய்தவர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஹஜ் இன்னொரு வாய்ப்பு தருமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, போய் பார்க்கலான்ற ஆர்வம் ஆசையையும் அது அதிகரித்திருக்கிறதே தவிர வேற எதையும் அதிகரித்ததில்லை. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசையில நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக ஆசைப்படணும். ஆசைப்படுவது கூடும் என்கிறது மார்க்கம். ஆனா தவறான வழியில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சில இடத்துல மனிதர்கள் சில விஷயத்தை ஆசைப்படணும் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத், மக்களுக்கென்று அலங்கரித்து நாம் தந்திருக்கின்றோம் சில விஷயங்களை அவர்கள் பிரியப்படுவதற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சில விஷயங்களை எல்லாம் சொல்கிறான். என்றால் மனிதன் உண்மையாகவே ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டு பயணத்தை மேற்கொண்டவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தால் அல்லாஹு அக்பர். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இறைநேசர் ஷகீகுல் பல்கி அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்காலத்துல ஒரு சப்பானி என்றால் தெரியுதா? ரெண்டு காலுமே இதா இருக்காது, எதுவுமே இருக்காது,
தள்ளு வண்டியில் வைத்துவிட்டு தள்ளு வண்டியாக வைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு கிளம்பி போகிறார். 2 காலுமே சப்பானி நடக்கிறதுக்கெல்லாம் இயலாது. ஒரு தள்ளு வண்டியை வைத்து கொண்டு கையில் ஏதாவது மாட்டிட்டு இப்படி தள்ளிட்டு போறாங்கல்ல, அது போல ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி மேற்கொண்டு போகிறார். அது அவர் போகக்கூடிய வழியில் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஷகீகுல் பல்கி கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? இறை இல்லத்தை நோக்கி நான் போகிறேன் என்கிறார்கள். இறை இல்லத்தை நோக்கி போகிறேன் என்கிறார்கள். உன் மீது கடமையே இல்லையப்பா, உடல் ஆரோக்கியமே இல்லையே, சாப்பிடுவதற்கு கூட உணவு வசதி இல்லையே, உன்ட்ட என்னப்பா, உன்ட்ட ஹஜ்ஜே கடமை ஆகலை, நீ இறை இல்லத்தை போய் நாடி போகணுமா அப்படின்னு ஷகீகுல் பல்கி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு எந்த வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் அவனை தரிசிக்கணும்னு ஒரு ஆசை, அந்த ஆசை இந்த தொலை தூரத்தை எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு அப்படின்றாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து ஷகீகுல் பல்கி கேட்டாங்களாம், நீங்க கிளம்பி எத்தனை வருஷம் ஆச்சு, எங்க இருந்து வரீங்கன்னு முதல்ல கேட்டாங்க. எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. சமர்கந்தில் இருந்து நான் கிளம்பி இருக்கிறேன் அப்படின்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டாங்க. 10 வருஷம் ஆச்சுன்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 10 வருஷமாகியும் இன்னும் பயணம் தொடருகிறது, இன்னும் பயணம் தொடருகிறது. சொல்லிவிட்டு அந்த சப்பானி, அந்த மனிதர், அந்த ஏழையான அந்த மனிதர் ஷகீகுல் பல்கியை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய வீட்டை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இந்த தூரத்தை எல்லாம் என்னை மறக்கடித்து விட்டது என்கிறார். இந்த தூரத்தை எல்லாம் என்னை மறக்கடித்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஷகீகுல் பல்கி இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, யாரு பயணத்தின்ல சிரமம் இருக்குதுன்னு நினைக்கிறானோ அவன் உண்மையான இறைநேசராக இருக்க முடியாதுன்ட்டாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குல்ல, நம்ம போனா திரும்பி வருவோமான ஒரு பயம் இருக்குது. நமக்கு என்ன இப்ப ஒரு பலகீனம் இருக்குன்னா, போறதே கடைசி காலத்துல, போனா திரும்பி வருவோமான்ற ஒரு பயமும் என்ன செய்யுது இருக்குது. இயற்கையாவே மனிதனிடத்துல வருது, நம்ம போனா திரும்பி வருவோமா, போனா அங்க போய் நம்மளால இபாதத்து செய்ய முடியுமா, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் கடினம். நீ யாருடைய இல்லத்திற்கு போகிறீர்கள்? அந்த மனிதர் ஷகீகுல் பல்கி இடத்திலே சொல்கிறார், இந்த பலகீனத்தை கொடுத்து இந்த பயணத்திற்கான சக்தியை தந்தவனும் அல்லாஹ் தான். அவன் நாடாமல் இது நடக்க போவது கிடையாது. அவனுடைய நாட்டத்தை நாடிதான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டு இருக்கிறேன் என்றால், அந்த பெரியார்கள் ரசித்த அந்த ரசனையும் அவர்கள் சுவைத்த அந்த சுவையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கணும். நீங்க நம்மளுடைய பலகீனம் பயணம் நினைத்தாலே பயம் வருகிறது. அல்லாஹ்வினுடைய இல்லம், அதாவது ஹஜ் என்று சொன்னாலே இன்னைக்கு எல்லாம் கஷ்டம் விளங்கி வச்சிருக்கிறோம். கஷ்டத்தை தாண்டி அல்லாஹ் இருக்கிற அல்லாஹ்வினுடைய வீடு அது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த பூமி, எல்லா நபிமார்கள் பட்ட பாதங்கள் பட்ட அந்த பூமி, ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்கிற அந்த பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என்னை ஜியாரத்து செய்தாரோ, என்னை அவர் நேரில் சந்தித்ததை போல என்று சொல்லுகிற அந்த பூமிக்கு நாம் ஏன் இன்னும் தயங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, இந்த உலக இன்பம் அற்பமான இன்பம். இதுல கிடைக்கக்கூடிய எல்லா இன்பமும் இந்த துனியாவோட போயிரும். ஆனா அங்க நம்ம செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய எந்த காரியமும் அதில் அற்பம் கிடையாது. அது நிரந்தரமாக நமக்கு கூலியை பெற்றுத்தரக்கூடியது, நிரந்தரமாக நமக்கு கூலியை வாங்கி தரக்கூடியது. அப்படி என்று சொன்னால் அந்த பூமிக்கு கிளம்புவதற்காக வேண்டி நம்மில் ஒவ்வொருவர்களும் ஆசைப்படணும். ஒவ்வொருவர்களும் என்ன செய்யணும்? ஆசைப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். நிறைய பெரியார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு மக்பூலியத்தாக ஆக்கிடுவான். ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மக்பூலியத்தாக ஆக்கிடுவான். ஆனா இந்த சமுதாயம் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதுல கூட சோம்பேறித்தனத்தை காட்டுது. இப்போ நம்ம ஹஜ்ஜினுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, நமக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தரணும்னு சொன்ன ஒரு விஷயத்தை செய்யலாமா? எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தரணும்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு பிரியமான சில விஷயங்கள் இருக்கு.
அது ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்துருவான். அதுல ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வரக்கூடியவர்களை போய் நம்ம சந்திக்கணும். அது எங்க நம்ம கேள்விப்படுறோமோ, எங்க ஏதாவது பக்கத்துல போறாங்க, பக்கத்து ஊர்ல இருந்து யாராவது போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள போய் என்ன செஞ்சிடணும், சந்திச்சிடணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ, ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு. ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ ரப்பே அவர்களுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடு என்று துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? துஆவுக்காக நிக்கணும், அவங்கள்ட்ட முசாஃபஹா செய்யணும், அவங்கள முஆனகா செய்யணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். ஏன்னா அவங்க போகக்கூடிய இடம் அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்கு விருந்தாளியாக போகிறார்கள். அவர்கள் அங்கே போய் நம்மளை நினைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்குமே. ஆனால் அடுத்த வருடம் நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். யார் வராங்க? உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்து கொண்டு அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி பெற்று உள்ள வந்த உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நான் உம்ராவுக்கு போறேன்னாங்க. யா ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நான் உம்ராவுக்கு போறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் சரி போயிட்டு வாப்பா அப்படி நம்மள்ட்ட வந்து சொன்னோம், நம்ம என்ன சொல்றோம்? போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம். அகிலத்தின் அருட்கொடை இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹீஹான ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தை, லா தன்சனா மின் துஆக யா அஹி, உமரே உன் துஆல எங்களை மறந்துடாத அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? லா தன்சனா துஆக யா அஹி, உமரே உன் துஆல என்ன செஞ்சிராத, மறந்துடாதன்னு சொல்லி அகிலத்தின் அருட்கொடை. அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த பூமியை அல்லாஹு தஆலா பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பூமி, அந்த பூமிக்கு ஒருவர் போகிறார் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு போதனையை செய்கிறார்கள். நீங்கள் போகக்கூடியவர்களிடத்தில் என்ன செய்யணும்? துஆ வாங்கிறதுக்கு நீங்க போகணும். உமர் ரலியல்லாஹு கேட்ட போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்க துஆல என்ன மறந்துடாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இதுதான் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சின்ன விஷயம். யாராவது ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டா போய் சந்திக்க முடியலனாலும் அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி, என் பேர் இது, என் குடும்பத்தினர்களுக்காக வேண்டி, என் ஊர் மஹல்லாவுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க ஹஸரத், நீங்க துஆ செய்யுங்க ஹஸரத். இந்த ஊர் அந்த துஆவை பெற்று இருக்கிறது. ஏன்னா அப்துல்லாஹி ஹஸரத் அந்த 97வது வாரத்துல எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அசத்து மகரீப்ல இங்க பேசுறாங்க, முதல் நாள் மகரீப்ல காபத்துல்லால இருக்கிறாங்க. சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? நேற்று மகரீபில் காபத்துல்லாவில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஊருக்காக வேண்டி நான் துஆ செய்தேன், இன்று மகரீபில் இங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்கிறார்கள். அப்ப அந்த பாக்கியெல்லாம் நம்மளும் என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். யாராவது ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட உம்ராவுக்கு போறாங்கன்னு சொன்னா எந்த இது தயக்கமும் படக்கூடாது. நம்மளோட சின்னவங்களா இருக்கிறாங்க, நம்மளோட பெரியவங்களா இருக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, பேச்சு இல்லை, அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவர் எங்க போறாரு? அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போறாரு. நீங்க போனா எனக்காக துஆ செய்யுங்க சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் நம்ம சேர்த்தி சொல்லணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்கள் போய் சலாம் சொல்லும் போது என்னுடைய சலாத்தையும் நீங்கள் எத்தி வையுங்கள். ரசூலுல்லாஹ்விடத்துல சலாம் சொல்லும் பொழுது என்னுடைய சலாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? எத்தி வைங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லணும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த காரியத்தை அழகான முறையில செய்திருக்கிறாங்க. ஷாம் தேசத்துல உமரே சானி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட யாராவது வந்து ஹஸரத் ஹஜ்ஜுக்காக வேண்டி போறேன், உம்ராவுக்காக வேண்டி போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வை சந்தித்தால் என் சலாத்தை எத்தி வையுங்கள் என்கிறார்கள். மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் சந்தித்தால்
என் சலாத்தையும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமூகம் இதை சொல்வதற்கு கூட எவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம், எவ்வளவு ஒரு தயக்கம் கொண்டு, இவர்கிட்டலாம் நம்ம போய் சொல்லணுமா? உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சா கூட அவர்கிட்ட சலாம் சொல்றதுக்கு கூட இன்னைக்கு இந்த சமூகம் என்ன செய்யுது? பலகீனமாக, அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வராங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சந்திச்சு முசாஃபா செய்யறதுக்கு கூட இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? பலகீனங்கள் அதிகரித்து இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு மாண்புகள் நிறைந்த அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஆசைப்பட்டு கேட்டால் மட்டுமே அது சாத்தியம். அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம். அதிலும் இறை நேசம் கொண்டவர்களாக நம்ம போகணும். சும்மா காசு இருக்கு, ஏதாவது ஒண்ணு செய்யணும், செலவு பண்ணணும், 4 பேர் என்ன ஹாஜின்னு சொல்லணும், 4 பேர் என்ன உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லணும், அப்படின்றதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யறதுனால எந்த பலனும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது. இறை நேசம் கொண்டவர்களாக, இறை நாட்டம் கொண்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுவினுடைய அழைப்பு வந்து நம்ம இறைவனுடைய காதலால என்ன செய்யணும்? அந்த இடத்திற்கு போகணும். இறை நேசர்கள் அப்படிதான் பயணித்தார்கள். நம்மளுடைய உஸ்தாதுனா பெருந்தகை அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை பேசிட்டு இருக்கும்போது கூட, முகமது பிலாலி ஹசரத் நான் பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க ஷேഖ சொன்னதாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, விருந்தாளிகளுக்கு தான் அழைப்பு வேணும். அந்த காலத்துலலாம் கப்பல்ல ஹஜ்ஜு செய்வாங்க. அந்த காலத்துலலாம் கப்பல்ல ஹஜ்ஜு செய்வாங்க. கப்பல்ல ஹஜ்ஜு செய்யும் போது நிறைய மக்கள் ஏறுவாங்க. ஏழைகளை என்ன செஞ்சிருவாங்க? ஏறிடுவாங்க. பணக்காரர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு கொண்டு நல்ல நிம்மதியா, காசு இருக்கும், ஏதாவது தேவைப்பட்டாலும் கப்பல்ல என்ன செஞ்சுப்பாங்க? வாங்கி சாப்பிட்டு கொள்வார்கள். ஆனா ஏழையாக பரம ஒண்ணுமே இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு என்ன? ஹஜ்ஜிக்கு போகணும், அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்கணும், அல்லாஹ்வினுடைய அந்த இறை அன்பை நம்ம பெறணும். வெறும் சத்துமாவை மட்டும் கொண்டு கப்பலில் ஏறி வருவார்களாம். அப்போ அவங்க அந்த சத்துமாவை குலைத்து சாப்பிடுவதை பார்த்த அந்த வசதியானவர்கள்லாம் கேட்பாங்களாம், உங்கள்ட்ட வசதியே இல்லை என்று சொன்ன ஹஜ்ஜு உங்களுக்கு என்னவே இல்லை, கடமையே இல்லையே, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஹஜ்ஜி செய்யணுமா அப்படின்னு கேட்டபோது அந்த ஏழைகள் இப்படி பதில் சொல்வார்களாம், விருந்தாளிகளுக்கு தான் அழைப்பு வேணும். உங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா நீங்க அழைச்சாதான் வர முடியும். ஏன்னா நீங்க அழைத்து வந்தால் மட்டும்தான் எனக்கான கவனிப்பு அங்க இருக்கும். விருந்தாளிகளுக்கு அழைப்பு வேணும். இறை நேசம் உடையவர்களுக்கு அழைப்பு தேவையில்லைன்னு வாங்கலாம். இறை நேசம் கொண்டவர்களுக்கு, ஏன்னா என்னுடைய காதலை நான் சந்திக்க போறேன், என் மீது அன்பு கொண்டவன், என்னோடு எந்த நேரமும் இறை நேசம் கொண்டவன், என்னோடு இருக்கக்கூடியவனுடைய வீட்டுக்கு நான் போறேன் என்றால் அவன் அழைத்தால் தான் நான் போக வேண்டுமா? அவன் அழைப்பு என்ன வேண்டியது இருக்கிறது? என் காதலனுடைய வீட்டுக்கு போறேன், எனக்காக அவன் எப்பவுமே வாசல் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? திறந்து வைத்து கொண்டு வருகை எதிர்பார்க்கிறான் என்றால் அந்த அழைப்பு எல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை, எங்களுக்கு இதுவே போதுமானது என்று இறை நேசர்கள் இறை இல்லத்தின் பக்கம் என்ன செய்வார்களாம்? பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் அந்த குணம் நம்மள்ட்ட வேணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு அற்புதங்கள், அற்புதத்திலேயும் அற்புதங்கள் கொண்ட அந்த பூமி சாதாரணமான பூமி கிடையாது. அதனுடைய ஒவ்வொரு மூலைகளும், காபத்துல்லாவினுடைய ஒவ்வொரு திசையும், ஒவ்வொரு மூலைகளும் துஆ கபூல் ஆகுவதற்கான இடங்கள், துஆ கபூல் ஆகுவதற்கான இடங்கள். எத்தனையோ நபிமார்கள் அந்த பூமியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ நபிமார்களுடைய பாதம் பட்ட அந்த பூமி. நம்ம பாதம் படணும்னு ஆசைப்படணும், நம்ம பாதம் படணும்னு என்ன செய்யணும்? ஆசைப்படணும். எத்தனையோ சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தந்தை அவங்க என்ன செஞ்சாங்க? கடனாளியா இருந்துட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி நான் கடனை நிறைவேற்றலாமா? அவங்க ஹஜ்ஜி செய்யாம போயிட்டாங்க, நான் ஹஜ்ஜி செய்யலாமா? இப்ப அவங்களுக்காக நம்ம தொழ முடியாது. அத்தா தொழுகல, அவருக்காக எங்க அத்தா தொழுகல, அவருக்காக 5 வேளை தொழுகை நான் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அதுக்கு பகரம் கிடையாது. இதே நோன்பு வைக்கலன்னா என்ன செய்யலாம்? கஃபாரா கொடுக்கலாம். நோன்பு வைக்கலன்னா அந்த பகரத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம்? தொகையை கொடுத்து அந்த நோம்பினுடைய சவாபை நம்ம அடைஞ்சிக்கலாம். அதே அந்த வரிசையில தான் ஹஜ்ஜே பதிலி என்றும் இருக்கிறது.
எங்க அத்தா இருக்கும் போது எனக்கு வசதி இல்லை, எங்க அத்தாக்கும் வசதி இல்லை. எங்க அத்தாவுடைய துவால தான் நான் இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பெற்றோர்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யும். ஹஜ்ஜே பதிலி, மகன் கூட ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு அடுத்த ஹஜ்ஜி யாருக்காக வேண்டி செய்யலாம்? பெற்றோர்களுக்காக வேண்டி செஞ்சால் எந்த கூலியும் குறைக்கப்படாமல் ஹாஜிக்கு என்ன கூலி கொடுக்கப்படுமோ அதே கூலி அவருக்கும் கொடுக்கப்படும் என்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாட்டம் கொண்ட அந்த பூமி, எத்தனையோ இறைநேசர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை கட்டி இழுத்த அந்த பூமி, எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். நடந்து கொண்டு ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். சும்மா வாகனத்துல பறந்து போயெல்லாம் ஹஜ்ஜி செய்யல, நடை பயணமாக எத்தனையோ ஹஜ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் பல ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள் என்று இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபஸாயிலுல் ஹஜ்ஜில என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தினர்களை பார்த்து வசியத்து செய்வார்களாம், நடந்து கொண்டு ஹஜ் செய்யுங்கள் என்பார்களாம், நடந்து கொண்டு ஹஜ் செய்யுங்கள் என்பார்களாம். இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க உட்கார்ந்தா வெறும் ஒரு 6 மணி நேரத்துல போய் என்ன செஞ்சிடலாங்க, இறங்கிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி வைத்திருக்கிறான் என்ற போது அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்ததின்படி நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசை உயர்வாக இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆசை இந்த துனியாவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான சாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு முன்பு நிகழ்த்தி காட்டி இருக்கிறான் என்றால் அந்த இறை இல்லமாம் காபாவை வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜையும் அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மனைவி மக்கள் அதே நம்மை தொடர்ந்து வரக்கூடிய கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. எப்படி அல்லாஹ் நபிமார்களை எல்லாம் வைத்து அழகு பார்த்தானோ, இறைநேசர்களை எல்லாம் தன் இல்லத்திற்கு அழைத்து அழகு பார்த்தானோ, அந்த அழகினுடைய வரிசையில் அல்லாஹ் நம்மையும் அழைத்து நம் சந்ததியினர்களையும் அழைத்து அவர்களை போல அழகு பார்க்கக்கூடிய நசீபை வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்தினுடைய ஹயாத்தில் அல்லாஹ்